ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 3வது பாடல் நம்ம பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் 2 பாடல்களால் பாவை நோன்பின் நோக்கத்தையும் அதனுடைய விதிகளையும் பற்றி சொன்னாள் ஆண்டாள். அது சரி, ஆனால் ஏன் பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்ற கேள்வி எழும் அல்லவா? எனவே இந்த 3ஆம் பாசுரத்தில் நோன்பு வழிபாட்டின் பலன்கள் என்னென்ன என்று தெரிவிக்கிறாள். வாமன அவதாரத்தில் முதலில் குறளனாய் தோன்றி பின்னர் ஓங்கி வளர்ந்து உலகளந்த பெருமாளாய் காட்சி தந்து விண்ணையும் மண்ணையும் தன்னுடையதாக்கிக் கொண்டவன் கண்ணன். அந்த உத்தமனின் பெயரைச் சொல்லி நீராடி நாம் பாவை நோன்பை மேற்கொண்டால் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? நாட்டில் உள்ள எல்லா கெடுதல்களும் போய்விடும். மாதந்தோறும் மும்மாரி பொழியும். அந்த மழையால் வயல்களில் செந்நெல் செழித்து ஓங்கி வளரும். அங்கே நீரில் மீன்கள் துள்ளி நீந்தும். குவளை மலர்கள் தேனருந்திய வண்டுகள் கண்மயங்கி கிறங்கி கிடக்கும். அளவில் பெரிய பசுக்களின் முளைக்காம்பை பற்றி பால் கறக்கும் போது அவை குடம் நிறையும் அளவு பால் சுரக்கும். எல்லா இடங்களிலும் நீங்காத செல்வம் நிறையும் என பாவை நோன்பால் உலகம் வளம் பெறுவதை பற்றி விவரித்துச் சொல்கிறாள் தன் தோழியை எழுப்ப வந்த பெண். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.